இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து கோன் ரோலிங் அண்ட் தென் சீலிங் அண்ட் தென் எப்படி வந்துட்டு நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத்லேருந்து எடுக்கணும், எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பவுலை ஓப்பன் பண்ணுறேன். மூடியை ஓப்பன் பண்ணோடனே நான் இதில் சும்மாலாம் நைட்டு ஓப்பன்லாம் பண்ணி பார்க்கல. மேலே பாருங்கள் டார்க் கலராக இருக்குது, உள்ளே பாருங்கள் நமக்கு நீட்டாக வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி டார்க்காக தெரியணும் மேலே வந்துட்டு. ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டெயின். ஸோ இப்போ நீங்கள் மருதாணிலாம் அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே எப்படி டார்க் ப்ரௌன் கலரில் அது ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தெரியணும். பட் இப்போ பாருங்கள் எல்லாம் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு. ஸோ நான் ஒரு ட்ராப் வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நமக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வேணும் நமக்கு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கன்சிஸ்டன்சியில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கோன் போடுறப்ப எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி நூல் அந்த பேட்சிலாவுக்கும் அந்த பவுலுக்கும் ஒட்டணும் அந்த மெஹந்தி. ஓகேங்களா? ஸோ நான் இன்னும் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு, இப்போ ஊற்றுனதே தெரியாது அந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ அதை இதுக்கு மேலே நான் வாட்டர் ஆட் பண்ணலை, போதும். ஏன்னா இதுக்கு மேலே ஆட் பண்ணால் ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். நம்ம ரோலுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா தரன்னு ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன தான் சீலிங் பண்ணாலும் ஸோ இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரணும். ஸோ கிட்டையும் உங்களுக்கு நான் ஒரு தடவை காட்டுவேன். அதுக்காக தான் சொல்கிறது, தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகக்கூடாது, கரெக்டாக பார்த்து தான் பண்ணணும். ஸோ இந்த பவுலில் பாருங்க, இப்படி நான் பண்ணுறப்ப அந்த ஸ்பேச்சுலாவுக்கும் பவுலுக்கும் ஒரு நூல் இடைவில் அந்த மெஹந்தி வந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நேற்று நான் மிக்ஸ் பண்ணுறப்ப பாருங்கள், எந்த ஒரு திப்பியும் இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணனால எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக உங்களுக்கு தெரியுது பார்க்குறப்பயே. ஸோ இந்த மாதிரி அழகாக மடிப்பாக வரணும். ஸோ மெயின் அதுதான். அந்த மாதிரி வந்தாவே உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த செல்லோஃபன் ஷீட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது சார்ட் சைஸுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அதை ரெண்டாக ஒரு மடிப்பு மடிக்கிறீங்க. நீட்டாக மடிச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஏத்தி தாத்தியமும் இல்லாமல் நீட்டாக மடிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு அப் டு டவுன் அப்படின்னா மேலேருந்து கீழே ஒரு மடிப்பு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் ஒரு மடிப்பு மடிக்கிறோம், அப்புறம் மேலேருந்து கீழே ஒரு மடிப்பு மடிக்கிறோம். ஓகேங்களா? இதையும் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் திருப்பி வந்துட்டு ரைட் சைடு ஒரு மடிப்பு லெஃப்ட் சைடு ஒரு மடிப்பு மடிக்கிறோம். ஸோ ரைட் டு லெஃப்ட்டு, ஸோ ரைட் டு லெஃப்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நம்ம போகணும். ஸோ அந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே, ஸோ கீழேருந்து மேலேருந்து கீழே எப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் ஃபோல்டு பண்ணணும். ஸோ இதுதான் லென்த்து, இதுதான் வித்து உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் இன்ச்சஸ் வச்சுலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் உங்களுக்கு இதில் 16 ஷீட் கிடைக்கும். ஓகேங்களா? ஐ மீன் 16 ரோல் கோன் உங்களுக்கு கிடைக்கும். மேக் பண்ணலாம் இதில். ஸோ இன்னொரு தடவை நான் சொல்லி காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரெண்டாக மடிப்பு மடிங்க. ரைட்டில் இருந்துட்டு லெஃப்டில் ஒரு மடிங்க, மேலேருந்து கீழே ஒரு மடிங்க, திருப்பி வந்துட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு. ஸோ இப்படியே நீங்கள் மடிக்கிறப்ப கூட ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு அதுவும் ஈஸியாக இருக்கான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ரைட் டு லெஃப்ட்டு அண்ட் தென் இந்த மடிப்பு சுருக்கம்லாம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. எட்ஜஸ்லலாம் நீட்டாக இருக்கணும். அண்ட் தென் மேலேருந்து கீழே. ஸோ மடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம சிசர் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த நைஃப்பில் வந்துட்டு நீங்கள் பண்ண வேணாம் பிகினர்ஸ். ஏன்னா எடுத்தோடனே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கீரல் கோணமானலமாக போகும். ஸோ நான் சிசரில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சுற்றியும் 4 சைடுமே நம்ம என்ன மடிச்சிருக்கிறதுனால எல்லா சைடுமே நமக்கு மடிப்பு இருக்கும். அந்த சைடெல்லாம் நம்ம பிரித்து விடணும். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி ஹேண்ட் வச்சு சென்டராக பிடிக்கிறனோ அந்த மாதிரி வச்சு பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக கட்டிங்ஸ் எல்லாமே நீட்டாக வரும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு டேமேஜஸ் வராது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஃபோல்டு பண்ணுறோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ரைட் டு லெஃப்ட்டு அந்த இடத்துல ஒரு கட்டு, அண்ட் தென் அப் டு டவுன் அங்கே ஒரு கட்டு, அண்ட் தென் திருப்பி ரைட் அந்த ஒரு கட்டு, ஸோ திருப்பி அப் டு டவுன் அப்படி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த இது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது சிலர் வந்துட்டு
ஒரு 17 இன்ச் ஸ்கேலில் 17 இன்ச்சஸ் அண்ட் தென் வித்து வந்துட்டு 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் வச்சு கட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செலோஃபோன் ஷீட் வீணாக போயிடும். ஸோ ஒரு நடுவில் சென்டராக பிடிச்சிக்கிட்டு நான் வேறு எங்கேயாவது விட்டுருக்குறேன்னா அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதை கையில் சென்டராக பிடிச்சிக்கிட்டே அந்த இடத்த வந்துட்டு பார்க்குறேன். ஒரு இடத்துல கட் பண்ணலை, ஸோ 2 இடத்துல நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தம் 16 ரப்பர்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஒரு செலோஃபோன் ஷீட் வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் வரைக்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு மினிமம் 5 வாங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் வரும். இதில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாளைக்கு கிளாஸஸில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி ரோலிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் கையில் அதை பிடிச்சிக்கோங்க, ரைட்டில் தான் நம்ம அந்த கட்டை விரலை வச்சு ரோலிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது உங்களுக்கு ரோலிங் வரல அப்படின்னா ஒரு பேப்பரில் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த பேப்பரை ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு 5-6 தடவைக்கு மேலே. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நம்ம பின் வைக்க போகிறோம். ஸோ நான் இருக்கிறதுலே மெலிசான உங்களுக்கு 2 பின் கொடுத்துருப்பேன். அந்த பின்னோட சைஸஸ்லாம் உங்களுக்கு நாளைக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு இப்படி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பின்னு வந்து செட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான பின்னு வந்துட்டு பொசிஷன் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பின் செட் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. ஓகேங்களா? லூஸாகவே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அந்த நான் கட்டை விரல் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்துட்டு பின்னை கிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னு கொஞ்சம் சின்ன பின்னு தான். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, பின்னு ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணணும். நல்லா ரோல் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைஸ் வந்துட்டு எப்படி நீங்கள் டைட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கட்டை விரலை ரைட் சைடாக அந்த வச்சு திருப்புங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ கட்டை விரலை அப்படி வச்சு லெஃப்ட்டு திருப்புனிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கட்டை விரல் சைஸுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு நார்மல் மெஹந்தி கோன் வந்து போடுறதுக்கான சைஸஸ். அதை விட நீங்கள் இந்த சுண்டு வரல சைஸஸ்க்கு பண்ணிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு நெயில் கோன். ஸோ நெயில் கோனும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கோன்ஸ் எல்லாம் ஒரே கோன் தான், நம்ம மேக் பண்ணுற மெத்தடெல்லாம் ஒன்று தான். அந்த ரோல் பண்ணுறதை வந்து மெலிசாவும் மொத்தமாகவும் மேக் பண்ணுறது தான். ஸோ இப்போ பாருங்கள், பின்னு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும். பின்னு ரொம்ப லூஸாக இருக்குது, அப்படி இருக்கவே கூடாது. அப்போ என்ன பண்ணும், அந்த சென்டராக இருக்கிறத லைட்டாக பிடிச்சி மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட் ஆகும். ஸோ ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல நான் ஒரு டேப்பை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த மிச்சம் இருக்குது இல்லைங்களா, நம்ம கைக்கு பிடிச்சிருக்க இடத்த விட்டுறவே கூடாது. அந்த இடத்துல இப்போ நான் க்ராஸாக டேப் ஒட்டிக்கிறேன் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஒட்டிட்டு அப்படியே அழகாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ பின் எடுத்துடணும். ஸோ அவ்வளோதான், அந்த கோட் ரோல் மேக்கிங் வந்துட்டு ரொம்ப ஈஸி. ஸோ நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 2 ரோல் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு இப்போ பின் எடுத்து அங்கே வச்சுடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் பார்ட் 4ஆக போட்டு. ஓகேங்களா? ஸோ ரோல் நல்லா இந்த மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு அந்த பின்னு வந்துட்டு ஸோ 2ஐயும் வச்சு பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறது உங்களோட கட்டை விரல் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பின்னு வந்து இப்போ பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்குது. ஏன்னா விட்ட உடனே உள்ளே போகுது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி போயிட்டு வரணும். ஸோ அந்த இடத்துல இப்போ வந்துட்டு எகைன் நான் டேப் போட்டுக்கிறேன். ஸோ நான் டேப் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ பெரிய டேப்பும் யூஸ் பண்ணிக்கோ. இப்போதைக்கு நான் எல்லாருக்குமே பிகினருக்கு சின்ன டேப் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போக போக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் இதை விட இன்னும் ஒரு பெரிய ஒரு 30 ரூபா வரும் அந்த டேப்பு. நீங்கள் அந்த டேப் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் பின்னு எடுத்துகிட்டு பத்திரமா சேஃப்டியாக வச்சுட்டேன். இதோட பின்னு போட்டு வைக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் 2 கோன் மேக் பண்ணுறதுனால மீடியம் சைஸ் பேக் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்னால் ரொம்ப சின்ன பேக் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு டம்ளார் உங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க, பெரிய டம்ளாராக. ஸோ என்கிட்ட டம்ளார் இல்லாதனால நான் கண்ணாடிக்கு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் இதுதான் இருக்கிறதுலே மெயின் ப்ராசஸ் இந்த ஆர்கானிக் கோன் மேக் பண்ணுறதுலையே. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஸ்டாக்கிங் கிளாத் வந்துட்டு இந்த பவுலை சுற்றி நான் நல்லா மாட்டி விட்டுக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கலர்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாமே ரீயூசபிள் தான். ஓகேங்களா? அந்த ஸ்டாக்கிங் கிளாத் வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு காலுக்கு போடுற சாக்ஸ் மாதிரி தான். ஸோ இது இன்னொரு தடவை மிக்ஸ்னால் ஒரு தடவை இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம பவுலுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம்.
அந்த சாக்ஸ்குள்ளே நல்லா எல்லாமே எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க, ஒன்று கூட விடாமல். ஸோ இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கு அடுத்த மெத்தட் வந்துட்டு. ஸோ அதுதான் ஆனால் மெயின். ஸோ இது வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஹென்னா பவுடர் ஃபில்டர் ஆகி தான் வருது 3 தடவைக்கு மேலே 3 தடவை வருது. இருந்தாலும் இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் உள்ளே வந்துட்டு அந்த திரியாக அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்துட்டு இந்த சாக்ஸ் வந்து நமக்கு ஃபில்ட்ரு பண்ணி அந்த கேரி பேக்குக்குள்ளே வந்துட்டு நமக்கு விழுகும். ஓகேங்களா? அதை நான் எப்படி இழுக்கிறேங்கிறத நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இழுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மருதாணி கிட்ட வர 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 உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டாக்கிங் கிளாத்தையும் எடுத்துக்கலாம், நம்ம பைப்பிங் பேக்கையும் எடுத்துக்கலாம். ஸோ பைப்பிங் பேக்குக்கு வெளியே தான் ஸ்டாக்கிங் கிளாத் இருக்கணும். ரெண்டையும் சுற்றி ஒரு 2 சுற்று சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இந்த மாதிரி வெளியே பிடிச்சி இழுக்கணும். ஓகேங்களா? இழுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கிங் கிளாத் வழியாக வெளியே இருக்க ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வெளியே வந்துடும் மெஹந்தி கேரி பேக்குக்குள்ளே. ஸோ ஒவ்வொரு சுற்றுறப்பையும் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இழுத்து இப்போ கோன் கிட்ட வந்தோடனே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டைட்டாகவே இருக்கும் 2 கோனுக்கே. ஸோ நீங்கள் வந்துட்டு நிறையா கோன் மேக் பண்ணுறீங்கன்னா பெரிய பேக்காக எடுத்துக்கோங்க. ஸ்டாக்கிங் கிளாத்தை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தில் திரியாக தெரியுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இது போய் நீங்கள் டைரெக்டாக அப்படியே பேக்கில் கொட்டி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கோனே உங்களுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேலே இருக்கிறத நான் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு இப்போ நான் இதை சுற்றி லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் 2-3 சுற்றிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு லப்பர் பேண்டும் போடலாம். இதுக்குன்னே ஒரு கிளிப்பு விற்கிது, நீங்கள் அதுவும் பை பண்ணி போடலாம். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிறத வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லப்பர் பேண்ட் நான் நல்லா டைட்டாக ஒரு 5-6 சுற்றுக்கு மேலே போட்டுட்டு இப்போ ரோல் அது பைப்பு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த பைப்பிங் பேக்கோட நீங்கள் கட் பண்ணாமல் கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்கலாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு. ஸோ பட் ஆனால் அந்த நம்ம 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு பவுலில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஸ்டாக்கிங் பண்ணாமல் அதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சா வேஸ்ட்டு. ஸோ இந்த பைப்பிங் பேக்கை கட் பண்ணாமல் நீங்கள் கொண்டு போய் வைக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக கையை விடாமல் ஃபில் பண்ணணும். ஸோ கையை விட்டு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் பூந்துக்கும். ஸோ ஏர் பபிள்ஸ் பூந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ உங்களுக்கு விட்டு வரும். ஸோ இந்த மாதிரி விட்டு பண்ணவே கூடாது. ஸோ இது ஃபஸ்ட்டு தடவை ஃபில் பண்ணதே கரெக்டாக இருந்தது. நான் கொஞ்சம் சேர்த்தி ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் வந்துட்டு சீலிங் பண்ணிக்கிறேன். ஒரு 3 இது சின்ன டேப்புங்கிறதுனால நம்ம எப்பயுமே 3 தடவை தான் பண்ணணும். இருந்தாலும் இது வந்து சின்ன டேப்பு, ஒரு 4 தடவை கூட பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஷோ ஆகலையாட்டிருக்கு நான் வீடியோ எடுத்தது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு ரோலில் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இன்னும் தெளிவாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மேலே அதை போய் அந்த செலோ இதோட ஷீட்டோட நம்ம ஒட்டிடுறோம். ஸோ ஏன் இப்படி ஒட்டுறோம் அப்படின்னா கோன் வந்து உங்களுக்கு வெளியே வராமல் இருக்கும். ஸோ இதை ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் இதில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ப்ரெஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு கோன் வந்துட்டு வெளியே வருதா அப்படின்னு. ஸோ நான் ஒரு பேப்பரில் வச்சு பார்க்குறேன், நல்லாவே ஃப்ளூயண்ட்டாக வருது. கொஞ்சம் விட்டு வருது. எதனாலனா நம்ம மேலேருந்து ப்ரெஸ் பண்ணுறோம். அவ்வளோ ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணுறப்ப அப்படி தான் இருக்கும். அதுவே நம்ம கிட்டேருந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வரும் தாராளமாக. ஸோ நான் கிளாத்தில் பிடிச்சி இழுத்ததுக்கே பாருங்கள் என் கையில் எவ்வளோ செவந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் ஸ்டெயின். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் மடிக்கணும். ஸோ மடித்து நம்ம சீல் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி மேலே சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே கண்டிப்பாக இந்த கோனை வந்துட்டு சீல் பண்ணணும். சீல் அப்படின்னா அந்த டேப் போட்டு ஒட்டுறது தான். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ நிறையா பேர் கோன் என்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பண்ணி கொடுத்துருப்பேன்னு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அது கேப் போடுற மாதிரி ஒட்டுறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு 2 சுற்றிக்கிறேன் நான் மேலே. அந்த ஆப்போசிட் ஒரு மடிப்பு, அண்ட் தென் இந்த ஆப்போசிட் ஒரு மடிப்பு, அண்ட் தென் அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன் நான். ஸோ மடிச்சுட்டு இது சின்ன டேப்புங்கிறதுனால நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஒரு 3-4 தடவைக்கு மேலே ஒட்டிக்கிறேன் மேலேருந்து கீழே. ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட், உங்களுக்குன்னு ஒரு லோகோ மேக் பண்ணி இந்த சுற்றி இருக்கீங்க இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒட்டிடுங்க. பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு அங்கே இந்த மடிப்பு தெரியாமல் உங்களுக்கு உங்களோட லோகோ தான் தெரியும். ஸோ நான் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி அவுட் சைட்லேயும் ஒரு சுற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ நமக்கு கோன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி இதுதான். ஸோ உங்களுக்கு நான் நெயில் கோனும் ஒன்று வந்துட்டு
ரோல் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தாவே தெரியும். ஸோ நான் அதையும் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன். நான் ரெண்டையும் அப்படியே பாருங்கள் ஃப்ளூயண்ட்டாக கோன் மேக் போட்டுடுறேன். நான் இதில் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா இது வந்துட்டு நெயில் கோன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த வி ஷேப் மாதிரி உங்களுக்கு இருக்கும், அதுதான் சென்டரு. ஸோ அதில் வந்துட்டு லைன் பை லைனாக ஒரு 3 டேப் ஒட்டிக்கோங்க. டேப்புக்கு மேலே அண்ட் தென் எகைன் டேப்புக்கு மேலே ஒட்டி சைடுலேயும் ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலோபன் ஷீட்டோடு போய் ஒட்டிக்கும். ஸோ மேலே இருக்க கோனெல்லாம் கீழே வர வச்சுட்டு நீங்கள் எகைன் பேப்பரில் போட்டு பார்க்கணும். ஸோ நல்லா வருது. இப்போ வந்துட்டு சீலிங் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கீழே வந்துட்டு மூடினதுக்கப்புறம் தான் மேலே மூடணும். ஸோ இந்த மாதிரி வச்சு இப்படி ஒரு மடிப்பு 2 பக்கமும் ஒட்டிக்கும். ஸோ நிறையா பேர் இது இப்படி ஒட்டி தான் எல்லாருக்குமே நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். ஸோ 2 மடிப்பு மடிச்சுக்கிறேன். ஸோ நான் கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். 2 மடிப்பு மடிச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு அண்ட் தென் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஸோ அப்படியே கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன், நல்லா பாருங்கள். ஸோ இதுதான் மெயின் மெத்தடே. நீங்கள் பிடிக்கிற இடம் டைட்டாக இருக்கணும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து இப்படிலாம் போடக்கூடாது. சைடு வந்து எந்த ஒரு கூர்மையாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த குடுமி மாதிரி கூட நம்ம போடலாம். அது ஒரு டெக்னிக் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. ஸோ நம்ம மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து இந்த மாதிரி தான் போடுவாங்க. போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் டேப் வந்து போட்டு நல்லா சீலிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ண போகிறீங்க, இது நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 30 ருபீஸ் போட்டு அந்த செலோஃபன் டேப் மட்டும் இன்ச் டேப் இந்த ஒற்றை டேப்பு மட்டும் நல்லா பெருசாக வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் மேக் பண்ணிட்டேன். நல்லா உங்களுக்கு சுற்றிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு லோகோவும் மேக் பண்ணி ஒரு ஸ்டிக்கரும் மேக் பண்ணி உங்கள் அந்த முன்னாடி ஒட்டின இடத்துல ஒட்டிக்கோங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் நல்லா வித்தியாசம் பாருங்கள் தெரியும். போக 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 ரொம்ப சின்னதாக இருக்கும் நெயில் கோன். ஸோ மெஹந்தி கோன் வந்துட்டு நல்லா மொத்தமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது 20 to 25 கிராம்ஸ் வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ நான் 2 மெஹந்தி கோன் பண்ணி காட்டுறேன்னா, ஸோ நான் ஒரு மெஹந்தி கோனும் ஒரு நெயில் கோனும் உங்களுக்கு வச்சுருக்கேன். மீதி இருக்க கோனை நான் ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சு அந்த மெஹந்தி கோனில் போட்டுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் ஒட்டுக்கா 2ஐயும் ஒரே இதில் போட்டிருந்தேன்னா ஈஸியாக இருந்திருக்கும். பட் நான் அப்படி பண்ணலை, ஏன்னா நான் நெயில் கோனும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு. ஸோ அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கிறதுக்காக நான் அதை வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை, சைஸஸ் வந்து டிஃபர் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இந்த சின்ன கோனில் வந்துட்டு உங்களுக்கு நான் மேக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் கிட்ட வச்சு ஜூமில். ஸோ கிட்ட பிடிச்சி பாருங்கள், ஃப்ளூயண்ட்டாக அழகாக வரும் உங்களுக்கு, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ போட்டு பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு சீல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், ஒரு கண்டெய்னரில் போட்டு. ஸோ நீங்கள் அப்படியே வைக்காதீங்க, ஏன்னா இந்த அப்படியே வச்சிங்கன்னா அந்த செலோஃபன் ஷீட் வந்து உங்களுக்கு போய் ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஃப்ரீசரில் அது எடுக்கிறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு நீங்கள் ரேப் பண்ணி கூட ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தாராளமாக ரொம்ப நாள் வரைக்கும் தாகும். மினிமம் வந்துட்டு ஒரு 1 வீக் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஸ்டெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு கிளாஸஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் இன்னும் தெளிவாக. ஓகேங்களா? ஒரு நோட்டு வச்சு. ஸோ இப்போ நீங்கள் உடனே ஒரு பிரைடுக்கெலாம் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்போயே உடனே மேக் பண்ணி அடுத்த நாளே கொரியர் பண்ணிடணும். ஸோ இதை வெளியெல்லாம் வைக்கக்கூடாது. நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரே நாள் தான், மினிமம் 8 மணி நேரம் தான் தாங்கும். ஸோ இப்போ இருக்கிற வெயில் காலத்துக்கு, ஸோ குளிர்காலத்துக்கு கூட கொஞ்சம் நேரம் சேர்த்துருக்கோம். மேக்ஸிமம் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கனாலும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீசர்லேருந்து 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி டேப் போட்டு தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். யாரும் பின் போட்டுலாம் சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறையா பேருக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும், ஸோ கடையிலலாம் பின் வரும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ ஒரு கோனோட வெயிட் வந்துட்டு 20 கிராம்ஸ் வருது. ஸோ மினிமம் ஆர்கானிக் கோன் வந்துட்டு 20 கிராம்ஸ்லேருந்து 25 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக ரெண்டும் சேர்த்து 38 to 40 கிராம்ஸ்க்குள்ளே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறீங்க, என்ன அமௌண்ட்டில் சேல்ஸ் பண்ண போகிறீங்க, என்ன அமௌண்ட்டில் இருந்தால் நீங்கள் எத்தனை கிராம்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸஸில் பார்க்கலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி கமிட் பண்ணுங்கள்.